இன்று தியானத்திற்காக ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 50வது சங்கீதம் 15வது வசனம். சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆமென். இந்நாட்களில் பார்க்கும்போது அநேகர் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும், கேள்வி கூட படுகிறோம். அநேகர் சிறைச்சாலையிலோடு சிக்கி தவித்து கொண்டிருக்கிறாங்க. எங்களை யார் விடுதலை செய்வார்கள் என்று அவர்களுக்குள்ளே கேள்வியாக காணப்படுகிறார்கள். இன்னும் அநேகர் பலவிதமான வியாதிகளில் காணப்படுகிறார்கள். இந்த வியாதியிலிருந்து தேவன் எங்களை விடுவிப்பாரா, எங்களை சுகமாக்குற ஒரு தேவன் உண்டா என்று அவர்கள் புலம்பிக் கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இன்னும் பலவிதமான ஜனங்கள் கடன் பிரச்சனை மத்தியில் அது ஒரு ஆபத்தாக காணப்படுகிறது அவருடைய வாழ்க்கையில். இந்த கடன் பிரச்சனை ஆகிய ஆபத்து எப்பொழுது தீரும், கடன் பிரச்சனை எப்பொழுது தீரும் என்று அநேகர் புலம்பிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ கடன் ஒரு குடும்பத்தில் இருந்துச்சுன்னா திருப்தியாக சாப்பிட முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது, ஒரு ஏற்ற நேரத்துக்கு எங்கேயும் செல்ல முடியாது. ஏனென்றால் கடன்காரன் வருவான், கதவை தட்டுவான், இல்லை என்றால் அசிங்கமாக திட்டிட்டு போவானே என்று பயத்தோடு ஒரு கட்டுக்குள் காணப்படுவார்கள். இப்படியாக அநேக விதமான ஆபத்துகளில், இல்லை என்றால் கட்டுகளில் சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இப்போ அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் வேதத்தில் இன்று வாசித்து தியானிக்க போகிறோம். முதலாவது நம்முடைய தேவன் யார், எப்படிப்பட்டவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சங்கீதக்காரன் இன்னொரு சங்கீதத்தில் கூட என்ன சொல்கிறாருன்னா, 46வது சங்கீதம் 1வது வசனத்தில் வாசிப்போம். தேவன் உமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னொரு முறை வாசிங்க. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆமென். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். நமக்கு ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறவர் யார் என்று சொன்னால் ஒரே ஒரு தெய்வம், இயேசு கிறிஸ்து மட்டுமே. எல்லா மனிதர்களும் சொல்லலாம், உங்களுக்கு ஆபத்து ஏதாவது பிரச்சனையாக இருக்கும்போது நீங்கள் என்னை அழையுங்கள், நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று சொல்லுவார்கள். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒருபோதும் மனுஷர்களுடைய உதவி நமக்கு விருதாவாக காணப்படும். அவர்கள் சொல்லுவார்கள், ஆனால் செய்ய வேண்டுமென்று அவர்கள் நினைத்தாலும் கூட முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாகும். அவர்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அவர்களால் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும். உண்மையாகவே சொல்லலாம். ஏனென்றால் இப்பொழுது ஒரு மகன்தான் ஆபத்தில் மாட்டிக்கொண்டார். தன்னுடைய தகப்பனாருக்கு ஃபோன் போட்டு கூப்பிடுகிறார். தகப்பனார் இங்கே இல்லை, அவர் வெளி தேசத்தில் இருக்கிறார். அவர் வந்து ஒரு ஆபத்தில் உடனே உதவி செய்ய முடியுமா? முடியாது. இப்போ அந்த சடான்லி அந்த ஸ்பாட்டில் வர்றது யார் வர முடியும்? இயேசு கிறிஸ்து மட்டும்தான் வர முடியும். அதனால தான்
எரேமியாவில் கூட 33:3 வசனத்தில் கூட அருமையாக அதில் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். அதான், கால் unto me I will answer thee. தமிழில் வாசிமா 3. என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய நோக்கி நாம் கூப்பிடும்போது அவர் நமக்கு உடனே உத்தரவு தருகிறவராக இருக்கிறார். அதனால தான் ஆவிக்குரிய ஜனங்களுக்கு எமர்ஜென்சி நம்பர் 333 என்று சொல்லுவார்கள். ஆம்புலன்ஸு தமிழ்நாட்டில் கூட வேண்டும் என்றால் 108 என்று சொல்லுகிறார்கள். அது நம்முடைய கருணாநிதி அவர்கள் வைத்த நம்பர். ஏனென்றால் அவர் அதிகமாக வேத புத்தகத்தை வாசிக்கிறவர். அதில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை முன்னிட்டு அவர் அந்த நம்பரை வைத்ததாக சொல்லப்படுகிறது. மத்தேயு 10வது அதிகாரம் 8வது வசனத்தை முன்னிட்டு அவர் அந்த நம்பரை அதற்காக கொடுத்தார் என்று சொல்லப்பட்ட வார்த்தை எனக்கு ஞாபகம் வருகிறது. அதில் என்ன எழுதியிருக்கிறதம்மா, வாசிங்க கொஞ்சம். வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை முன்னிட்டு தான் நம்முடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் இந்த நம்பரை ஆம்புலன்ஸுக்கு ஃப்ரீயாக கொடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் இந்த நம்பர் 108. நீங்கள் ஆந்திராவுக்கு எங்கே போனீங்கன்னா இந்த நம்பர் வேலை செய்யாது. நீங்கள் ஆம்புலன்ஸில் எங்கே போகிறதா இருந்தாலும் பே பண்ணிட்டு தான் நீங்கள் போக முடியும். ஆனால் தமிழ்நாட்டில் இந்த 108 கூப்பிட்டிங்கன்னா இலவசமாக உங்களுக்கு சுகத்தை கொடுப்பதற்காக எந்த ஆஸ்பத்திரிக்கு போகணுமோ உங்கள் வீடு தேடி வந்து கூட்டிகிட்டு போகும். ஹல்லேலூயா. நீ இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று அந்த கருணாநிதி அவர்களோடு தேவன் பேசி அந்த வார்த்தை நிமித்தமாக இந்த 108 ஆம்புலன்ஸ் ஃபுல்லாக ஃப்ரீயாகவே சப்ளை பண்ண வேண்டும் என்று அவர் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இப்போ நாம் தியானிக்க போகிறோம், யார் யார் ஆபத்தில் மாட்டிக்கொண்டார்கள், யார் யார் பயங்கரமான ஆபத்தில் மாட்டி எப்படி தேவனை நோக்கி முறையிட்டார்கள், தேவன் அவர்களை எப்படி விடுவித்தார் என்று நாம் பார்க்க போகிறோம். ஒன்று நாம் சிந்திக்க வேண்டும், எப்படி ஆகிலும் ஆபத்து நேரத்தில் எந்த காரணத்து கொண்டும் துரோகி வீட்டுக்கு நாம் செல்லக்கூடாது என்று வேத புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். நாம் வாசிப்போம், அந்த வசனத்தை வாசித்து நாம் முன்பாக நாம் செல்வோம். நீதிமொழிகள் 25வது அதிகாரம் 19வது வசனம். ஆபத்து காலத்தில் துரோகியை நம்புவது உடைந்த பல்லுக்கு மொழி புரண்ட காலுக்கு சமானம். பார்த்தீங்களா? ஆபத்து காலத்தில் துரோகியை நம்புவது உடைந்த பல்லுக்கும் மொழி புரண்ட காலுக்கும் சமானம். இப்போ எலும்பு பறண்டு போச்சு அப்படிம்பாங்க, இல்லைன்னா நரம்பு பறண்டு போச்சு, நரம்பு விலகிடுச்சு அப்படிம்பாங்க. அந்த காலை வச்சு ஏதாவது செய்ய முடியுமா? வேலைக்கு போக முடியுமா? ஸ்கூல் போக முடியுமா? காலேஜ் போக முடியுமா? முடியாது. அது அன்னைக்கு ரெஸ்ட் எடுத்தால் தான் முடியும். அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ அப்படிப்பட்டவர்களை, ஏன்னா
நீங்கள் அந்த ஆபத்து காலத்தில் நீங்கள் அப்படிப்பட்டவர்களை நம்பி போவீங்கன்னா அவர்கள் அப்படிப்பட்டவர்களாக தான் இருப்பாங்க. அந்த சுளுக்குப்பட்டவர்கள், எலும்பு புரளப்பட்டவர்கள், இல்லைன்னா நரம்பு புரளப்பட்டவர்கள், அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாத நிலவரத்தில் தான் இருக்க முடியும். அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, சில சகோதரர்கள் சில சகோதரிகள் நல்லா இருக்கிறாங்க, ஆனால் 1000 ஒருத்தர் தான் பார்க்க முடியும் ஆபத்தில் உதவுகிற சகோதர சகோதரிகளை. நீதிமொழிகள் 27:10 வாசித்து பாருங்கள். அதில் ஒரு வார்த்தை, கடைசி 2 லைன் வாசிக்கும்போது, ஆபத்து காலத்தில், அதே வசனம் பெரிய வசனமாக இருக்கும், அந்த வசனத்தில் தான் மத்தியில் போட்டிருக்கோம். ஆபத்து காலத்தில் உன் சகோதரனுடைய வீட்டிற்கு போகாதே, தூரத்தில் உள்ள சகோதரனிலும் சமீபத்தில் உள்ள அயலானே வாசி. ஆபத்து காலத்தில் உன் சகோதரனுடைய வீட்டுக்கு போகாதே. போதும். இப்போ யார் யார் வீட்டுக்கு போகக்கூடாது என்று நாம் தெரிந்து கொள்ளணும். ஆபத்து காலத்தில் முதலாவது துரோகி வீட்டுக்கு போகக்கூடாது. இரண்டாவது நம்முடைய சகோதரனோ சகோதரியோ அவர்கள் வீட்டுக்கு எக்கார்த்து கொண்டு போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் நாம் யாரை தான் நோக்கி கூப்பிடணும்? 333 இயேசுவை நோக்கி மாத்திரம் நாம் கூப்பிடுகிறவர்களாக இருக்கும்போது நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை விடுவித்து காப்பாற்றி ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிப்போம், யார் யார் ஆபத்து நேரத்தில் சிக்கி ஆண்டவரை எப்படி முறையிட்டார்கள், ஜெபித்தார்கள், விடுவிக்கப்பட்டார்கள் என்று நாம் பார்க்க போகிறோம். வாசிப்போம். ஆதியாகமம் 35வது அதிகாரம் 3வது வசனம். Book of Genesis chapter 35 verse 3. நாம் எழுந்து பெத்தலேக்கு போவோம் வாருங்கள், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து. எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் எனக்கு உத்தரவு அருளினார் என்று அவர் அந்த வசனத்தில் சாட்சி சொல்லுகிறார். இது யார் பேசுகிறா? யாக்கோப்பு என்ற தேவ மனிதன். அவர் சாட்சி பகிர்கிறார். எனக்கு ஆபத்து, ஒரு முறை பயங்கரமான ஆபத்தில் நான் மாட்டிக்கிட்டேன், அந்த ஆபத்தில் இருந்து என் தேவன் என்னை விடுவித்தார் என்று அந்த இடத்தில் அவர் சாட்சி சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவர் ஆபத்தில் மாட்டிக்கொண்ட நேரம் எது, எந்த விதமான ஆபத்தில் அவர் சிக்கப்பட்டார் என்று நாம் வாசிக்கும்போது நாம் புரிந்து கொள்ள முடியும். Book of Genesis chapter 32 verse 6. ஆதியாகமம் 32வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த நாட்கள் யாக்கோபின் இடத்துக்கு திரும்பி வந்து, நாங்கள் உம்முடைய சகோதரன் ஆகிய ஈசாவின் இடத்துக்கு போய் வந்தோம், அவரும் 400 பேரோடே உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ ஏசா ஒரு பெரிய ஒரு அநேக ஆட்களோடு வருகிறார் யாக்கோப்பை அழிக்கும்படியாக. இந்த விதமான ஆபத்தில் அவர் சிக்கப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். யாக்கோப்பினுடைய வேலையாட்கள் ஏசாவின் கூட்டத்தாரை பார்த்து வந்து யாக்கோப்பிடம் சொல்லுகிறதை நாம் பார்த்தோம். யாக்கோப் இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே அவர் செய்த காரியம், பிள்ளைகள் மனைவிமார் எல்லாரையும் ஆற்றை கடக்க பண்ணினார். அவர் இருந்த தனிமையாக இருந்தார். அதே அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது அவர் தனித்திருந்தார். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். போதும், தனித்திருந்தார். அவர் எப்படி ஜெபிக்கிறார், எப்படி ஆபத்திலிருந்து
அவர் எப்படி விடுவிக்கப்பட்டார் என்பதை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் 4 விதமாக அவர் ஜெபித்ததை நாம் பார்க்க முடியும். முதலாவது, அவர் தனித்திருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, எந்த விதமான ஆபத்து, சோதனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எது வந்தாலும் சரி, ஒருவேளை வியாதி வந்தாலும் சரி, நாம் தனிமையாக இருக்கணும். தனிமையாக இருக்கணும். அதனால தான் இயேசுவோட ஒரு வார்த்தை சொல்லுவார், நீங்கள் உங்கள் அறைக்குள் சென்று கதவை பூட்டி தாழ்பால் போட்டு செபியுங்கள் என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. இப்போ தனிமையாக இருந்து அவர் செபிக்கிற ஜெபத்திற்கு ஒரு பெரிய ஒரு வல்லமை உண்டுங்க. ஒரு பெரிய ஒரு அற்புதம் நிச்சயமாக நடக்கும். ஏன்னா பிள்ளைகள் மனைவிமா டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, அவருக்கு தெரியும். அதனால் அவர் ஒன்று செய்தார், எல்லாரையும் ஒரு ஓரமாக ஆற்றை கடக்க பண்ணிட்டு இவர் இங்கே உட்கார்ந்துட்டார். ஏன்னா ராத்திரி முழுவதும் என்ன ஆற்றை கடக்க பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆற்றை கடந்து இப்போ மனைவி மாறாலும் வர முடியாது, பிள்ளைகளும் வர முடியாது, வந்து தொந்தரவு செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய ஜெபத்திற்கு தடைகள் வராதபடி தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டுமென்றால், தேவன் நமக்கு சகாயம் செய்ய வேண்டுமென்றால், நாம் கதவை பூட்டி யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதபடி நாம் என்ன செய்ய வேண்டும்? செபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இரண்டாவது அவர் என்ன செய்கிறார்? அதே வசனத்தை நாம் வாசிப்போம். 24வது வசனம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியமளவும் அவனோடே போராடி அவனை மேற்கொள்ளாததை போதும். பொழுது விடியும் அளவும் யாக்கோப்பு போராடுகிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது என்ன செய்கிறாருங்க? பொழுது விடியும் அளவும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இரவு முழுவதும் அவர் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து செபிக்கிற ஒரு 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 காரியத்தை நாம் இதில் பார்க்கிறோம். முழு இரவு ஜெபம், ஆல் நைட் ப்ரேயர் என்று சிலர் வைப்பார்கள். ஆனால் 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், இல்லைன்னா 4 மணி நேரம் வைப்பாங்க. ஆனால் சில சபைகளில் சாயந்தரம் 6 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா அடுத்த நாள் காலையில் 6 மணி வரை நடத்துவாங்க. அதான் முழு இரவு ஜெபம். இவரும் அதே போல தான் பண்ணியிருக்கிறார். முழு இரவு முழுவதும் போராடி 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 போராடி, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். ஹல்லேலூயா. இப்படி ஒரு வைராக்கியமான ஒரு ஜெப வீரர்களாக நாம் இருக்கணுங்க. இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்திற்கு தேவன் பதில் தந்தே ஆகதான் செய்யணும். ஹல்லேலூயா. நாம் இயேசுவை பற்றி வாசிக்கும்போது மார்க்கு 1:35 நாம் வாசிக்கும்போது நன்றாக புரிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து கூட இரவு முழுவதும் வாசிமா அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா. இல்லை, வனாந்தரமான அதிகாலையில் எழுந்து போனார் என்று பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தில் கூட நம்ம வாசிக்க முடியும், அவர் இரவு முழுவதும் அவர் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்ததாக நான் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, ஹல்லேலூயா. லூக்காவுடைய இதில் வசனம் வாசிக்க முடியும். ஆமென். சரி, இப்போ இயேசு முழு இரவு முழுவதும் அவர் என்ன செய்கிறவராக இருந்தார்? அவர் ஜெபிக்கிறவராக இருந்தார். அவர் நாமே போல எல்லா ஜனங்களும்
ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு மாதிரியை அவர் வைத்து போயிருக்கிறார். நான் எப்படி ஜெபிக்கிறேனோ அதே போல் நீங்களும் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நீங்களும் அதே வழியை பின்பற்றணும் என்று தான் அவர் வைத்து போயிருக்கிறார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் உள்ள சம்பவங்கள் எல்லாமே புதிய ஏற்பாடு ஒப்பிட்டு பார்க்கும்போது எல்லாமே கொஞ்சம் முன்ன பின்ன கரெக்டாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. பருமையான தேவனுடைய பிள்ளையே, இப்போ யாக்கோபு முழு இரவு முழுவதும் ஜெபித்திருக்கிறார். முதலாவது என்ன செய்தாருங்க? தனித்திருந்தார். இரண்டாவது இரவு முழுவதும் ஜெபித்தார். மூன்றாவது என்ன செய்தார்? வாசிங்க 25வது வசனம். ம் 32:25 32:25. அவனை மேற்கொள்ளாததைக் கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. ஆமென். இப்போ இதில் நாம் என்ன வாசிக்கிறோன்னா, தொடை சந்து சுளுக்கிடுச்சு. இரவு முழுவதும் முழங்கால் படியிட்டு ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபிக்கும்போது என்ன ஆயிடுச்சு? நரம்பு பிடிச்சிருச்சு. இப்போ எழும்ப முடியல, உட்கார முடியல. சிலருக்கு இரவு நேரங்களில் ஜெபிக்கும்போது தலைவலி வரும். 2 மணி நேரம் முழிச்சு இருந்து ஜெபம் என்ன வரும்? தலைவலி வரும். ஆனாலும் சிலர் வைராக்கியமாக ஜெபிப்பாங்க. அதை தான் யாக்கோபு செய்கிறார். தொடை சந்து சுளுக்குனாலும் பரவாயில்ல, நான் உம்மை விட மாட்டேன். தொடை சந்து சுளுக்கிடுச்சுட்டு ஆண்டவரே நீர் போருன்னு விட்டாராங்க? விடலை. என்ன செய்தார்? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். ஒரு வைராக்கியமாக பற்றி கொண்டார். இப்போ இரவு நேரங்களில் நாம் செபிக்கும்போது, முழு இரவு செபிக்கும்போது நமக்கு பலவீனங்கள் வரலாம், தலைவலிகள் வரலாம், வியாதிகள் வரலாம், கால் சுளுக்கலாம், கை சுளுக்கலாம், கழுத்து நரம்பு சுளுக்கலாம். நேற்று முழுவதும் எனக்கு இந்த கழுத்து நரம்பு பயங்கரமாக சுளுக்கி வச்சிருச்சு. இப்படி திருப்ப முடியாது, இப்படி பயங்கரமாக இருக்கும். அப்போது ஆனாலும் நாங்கள் ஜெபத்தை விடலை. ஹல்லேலூயா. எப்படி நான் ஜெபிக்கணுமோ, எப்போ ஜெபிக்கணுமோ நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. பருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் சோர்ந்து போகக்கூடாது. ஒரு நாள் கர்த்தருடைய ரட்சிப்பின் மகத்துவமான காரியத்தை நாம் என்ன செய்வோம்? பார்ப்போம். ஹல்லேலூயா. பருமையான தேவனுடைய பிள்ளையே, பாருங்க, யாக்கோபு இப்படி ஜெபித்ததுனால தான் தேவன் அடுத்த வசனம் நான் வாசிக்கிறோம். வாசிங்க. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேரினி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய வார்த்தை எப்படி வருது பார்த்தீங்களா? நீ மனுஷனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாய். ஹல்லேலூயா. பருமையான தேவனுடைய பிள்ளையே, நாமும் கூட இப்படி மேற்கொள்ள வேண்டும் என்றால் இந்த 4 காரியத்தையும் செய்யணும். ஃபஸ்ட் என்ன செய்யணும்? தனித்திருக்கணும். 2வது இரவு முழுவதும் ஜெபிக்கணும். 3வது பலவீனங்கள் வரலாம். அந்த இரவு முழுவதும் முழிச்சு இருக்கிறதுனால தலைவலி வரலாம், கால் சுளுக்கலாம், இடுப்பு வலி வரலாம், தலைவலி வரலாம். என்ன பலவீனம் வந்தாலும் சரி, வைராக்கியமாக நாம் இருக்கணும். இருக்கும்போது நிச்சயமாகவே நமக்கு விடுதலை. என் மகன்
எவ்வளோ பலவீனமாக இருந்தாலும், தலைவலி இருந்தாலும், இடுப்பு வலி இருந்தாலும், கால் வலி இருந்தாலும், கைவலி இருந்தாலும், இரவு முழுவதும் என்னுடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்காங்க பாரு, அவர்களை நான் எப்படியாவது ஆசீர்வதிக்கணும். அவர் உடனே செய்வாருங்க. ஹல்லேலூயா. அவர் தாமதமே பண்ண மாட்டார். காலையில் விடுவதற்குள்ளாக நீ எந்த காரணத்துக்காக நீ ஜெபிக்கிறீர்களோ அது விடுவதற்குள்ளாக அந்த சம்பவம் நடந்தே தீரும். நிச்சயமாக நடக்கும். ஹல்லேலூயா. ஒரு முறை நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், அமெரிக்காவுக்கு ஒரு இந்தியாவில் உள்ள ஒரு வியாபாரி பழைய சாமானங்கள்லாம் வாங்கி கொஞ்சம் அதை சரி பண்ணி வேறு இடத்துக்கு விற்கிற ஒரு வியாபாரி. அந்த மாதிரி அவர் நெட்டில் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது அமெரிக்காவில் உள்ள சில ஹோட்டலில் உள்ள சில பொருட்கள், பெரிய பெரிய பொருட்கள் அதை விற்கிறதாக இத்தனை டாலருக்கு நாங்கள் விற்கிறோம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அப்போ அவர் பார்த்துருக்கிறார், இந்த பொருள்லாம் பார்த்துருக்கு, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் சரி பண்ணி அதை நம்ம இத்தனை இருக்கும் நம்ம விற்றுடலாம், நல்ல ரேட்டுக்கு போகும் அப்படின்ட்டு அவருடைய பிளான். அப்போது தன்னுடைய மனைவியுடைய நகையெல்லாம் கலற்றி ஈடு வைத்து தன்னுடைய பேப்பரெல்லாம் பேங்கில் வச்சு கொஞ்சம் பணம், தேவையான பணத்தை எடுத்து அவர் போயிருக்கிறார். அமெரிக்கா போயிட்டார். அங்கே லாட்ஜில் தன்னுடைய லக்கேஜை வைத்து விட்டு அந்த லொக்கேஷனுக்கு போயிருக்கிறார். அங்கே போய் பார்க்கும்போது, விசாரிக்கும்போது ஆன்லைனில் போட்ட ரேட்டை விட அவர்கள் இந்தியாவுடைய பணம் இன்னும் 4-5 லட்சம் அதிகமாக தேவைப்படுகிறது, அந்த அளவு அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ இவரால் ஒன்றுமே செய்ய முடியல. இங்கேயே பணம் எப்படி புரட்டி கொண்டு போயிருக்கிறாங்க, அடகு வச்சு அவ்வளோ கஷ்டத்தில் பணத்தை தயார் பண்ணி கொண்டு போயிருக்கிறாங்க. அப்போ வேறு யாரும் கொடுக்குறதுக்கு யாருமே இல்லை, அவருக்கு உதவி பண்ணுற யாருமே இல்லை. என்ன செய்ய ஒன்றுமே புரியல. இப்போ அமெரிக்கானா அப்போ ஒன் சைடு போகிறதுக்கே 85,000 90,000 எவ்வளோ சொன்னாங்க. இப்போ 2 சைடு போயிட்டு வரக்கு எப்படி 2 லட்சம். அது மாத்திரமல்ல, பின்ன ஹோட்டல் லாட்ஜ் புக்கிங் அதெல்லாம் எல்லாம் செலவு பார்க்கும்போது குறைஞ்சது 3-4 லட்சம் ரூபா செலவாகும். திரும்பி வரணும் முடியாது. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் இந்தியாக்காரன், இவன் வந்துட்டான், எப்படியும் இவன் வாங்கி தான் போவான், பணம் செலவு பண்ணி இன்னும் போக மாட்டான். அப்படி என்ற ஒரு எண்ணத்தில் அவனுக்கு புரிஞ்சு போய் பாலை பார்த்த உடனே இங்கிலீஷ் எவ்வளோ தான் இங்கிலீஷ் பேசினாலும் இந்தியனுடைய இங்கிலீஷ் தெரியும். அப்போ கூட்டி சொல்லிட்டான். இப்போ அவரால் ஒன்றுமே செய்ய முடியல. பொண்ணு லாட்ஜிக்கு வந்தார். காலையில் சாப்பிடாமல் அவர் சாயந்தரம் வந்தார். சாயந்தரம் வந்து லாட்ஜில் உட்காந்து தூங்கவே செய்யலை. ராத்திரி முழுவதும் அவர் பாடல் ஃபுல்லாக என்ன செய்தார், ஃபுல்லாக பாடல் தான். பாடல் பாடி 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 நம்முடைய ஜெபத்தை எப்படி ஆண்டுடைய சமூகத்தில் நாம் செலவு பண்ணலாம். ஒன்று பாடல் மூலமாகவோ, வேத வாசிப்பு மூலமாகவோ, வேதத்தை தியானிக்கிறது மூலமாகவோ, இல்லை என்றால் ஸ்தோத்திரம் பண்ணுகிறது மூலமாகவோ, எப்படியாவது ஆண்டுடைய சமூகத்தில் இரவு முழுவதும் செலவு பண்ணணும். ஆனால் அவருக்கு தேவனுடைய நடத்திப்பு அப்படி இருந்துச்சு. ஃபுல்லாக பாட்டு தான் பாடினார். மொபைலில் ஒரு ஆப் இருந்திருக்கு, இப்போ நிறைய ஆப் இருக்குது. அப்போ அந்த ஆப் வச்சு அவர் ஃபுல்லாக பாட்டு பாடிட்டே இருந்திருக்கிறார். வேறு வழியே இல்லை அவருக்கு. யார்கிட்டையும் கேட்க முடியாத சூழ்நிலை. என்ன செய்ய முடியும்? இப்போது காலையில் அவங்க டைமுக்கு, அமெரிக்கா டைமுக்கு காலையில் 4 மணிக்கு 5 மணிக்கு ஒரு ஃபோன், இந்தியாவிலேருந்து ஒரு ஃபோன் போகுது. அப்போது அவர் உடனே எடுத்து பேசுகிறார். ஹலோ அப்படிங்கிறார். உன்னை இந்தியாவிலேருந்து ஃபோன் போடுறவர் ஒரு பாஸ்டர். நான் பிரதர், நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறதாக ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினார். என்ன பிரச்சனையில் இருக்கிறீங்க பிரதர் கேட்குறார். பாஸ்டர், உண்மையில் நான் பெரிய ஒரு பிரச்சனை தான் இருக்கிறேன்.
கர்த்தர் உங்களுக்கு கரெக்டாக தான் வெளிப்படுத்தியிருக்கிறார். நான் இப்படிப்பட்ட இடத்துக்கு வந்தேன், இந்த சாமானை வாங்கி விற்றுட்டு கொஞ்சம் விற்றா எனக்கு லாபம் கிடைக்கும், ஆனால் கொஞ்சம் ரேட்டு இப்போ அதிகமாக சொல்கிறாங்க. இப்போ இந்தியா பைசாப்படி எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா எனக்கு தேவைப்படுது பாஸ்டர் அப்படின்னாங்க. இப்போ உடனே சரி இவ்வளோ தானே, பயப்படாதீங்க, உங்கள் அக்கௌண்ட் நம்பர் எனக்கு கொடுங்க, நான் உனக்கு அனுப்பி விட்றேன். ஹல்லேலூயா. யார்கிட்டையுமே கேட்கலங்க. தேவனுடைய சமூகத்தில் இரவு முழுவதும் அவர் செபிக்கும்போது அவர் அப்படியே ஆண்டவர் காலையில் விடுவதற்குள்ளாக இந்த யாக்கோப்பு எப்படி பொழுது விடுவதற்குள்ளாக தேவன் எப்படி ஆசீர்வதித்தாரோ அதே போல் அந்த மனுஷனுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வாதிப்பாருங்க. நாம் ஆண்டோட சமூகத்தில் உட்காரும்போது நிச்சயமாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இரண்டாவது எந்த ராஜா பார்க்கும்போது இரண்டாவது ராஜாவை பற்றி நான் பார்ப்போம். ஆசா ராஜா. ஆசா ராஜாவை பற்றி நாம் பார்க்கும்போது 2 நாளாகமும் 14வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கும்போது அதில் சில காரியத்தை புரிந்து கொள்ள முடியும். 2 Chronicle chapter 14 verse 8 to 15. யூதாவிலே பரியசையும் ஈட்டியும் பிடிக்கிற 3,00,000 பேரும், பென்யமினிலே கேடகம் பிடித்து வில்லை நாணேற்றுகிற 2,80,000 பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது. இவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகள். அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10,00,000 பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மாரச மட்டும் வந்தான். அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். மரேசாவுக்கு அடுத்த செப்தா என்னும் பள்ளத்தாக்கில் யுத்தத்திற்கு அணிவகுப்பு நின்றார்கள். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுன்னவர்களாகிலும் பலனற்றவர்களாகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறிய அடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடிப்போனார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இதில் நாம் என்ன வாசிக்கிறோம்னா, இல்லை ஆசா யூதாவின் ராஜா. யூதா தேசத்தில் யூதா கோத்திரத்தில் மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 3 லட்சம் பேர் இருக்கிறாங்க. பென்யமின் கோத்திரத்தில் 2,80,000 பேர் இருக்கிறாங்க. மொத்தம் 5,80,000 பேர் தான் ஆசாவுடைய ஜனங்கள். சாலமோன் ராஜாவுக்கு பிற்பாடு கோத்திரங்கள் 12 கோத்திரங்கள் 2ஆக பிரிஞ்சது. இஸ்ரேல் கோத்திரத்துக்கு 10 கோத்திரம் போயிடுச்சு. இஸ்ரேல் தேசத்திற்காக 10 கோத்திரம் போயிடுச்சு. யூதா கோத்திரமும் பென்யமின் கோத்திரமும் 2ஆக பிரிஞ்சிச்சு. அப்போ அந்த யூதா ராஜாவுக்கு மொத்தமே 5,80,000 பேர் தான் இருக்கிறாங்க. நான் எத்தியோப்பியா ராஜாவாகிய சேரா அவருக்கு எத்தனை பேர் வராங்க? 10 லட்சம் ஜனங்களை கூட்டிட்டு இந்த யூதாவுக்கு விரோதமாக வராங்க. இந்த செய்தியை இந்த யூதாவாகிய ராஜா ஆசா கேள்விப்பட்டு அவர் என்ன செய்கிறாரு? 11வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனாகிலும். தேவனை நோக்கி என்ன செய்கிறாரு? கூப்பிடுகிறார். முதலாவது என்ன செய்யணும்? தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். அவ்வளோ. அந்த ஆசை ஒன்றுமே செய்யலை, நேர யுத்தத்துக்கு போயிட்டார்.
என்ன செய்தார்? ஆண்டவரை கூப்பிட்டு ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர் என்ன சொல்கிறாரு அதுக்கு பிறகு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லலை. என்ன செய்தாருங்க? உடனே போயிட்டார், ஃபீல்டுக்கே போயிட்டார் இல்லையா? ஃபீல்டுக்கே போயிட்டார். ஃபீல்டுக்கு போன பிறகு அங்கே போய் தான் அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறார். அங்கே போய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறார். என்ன சொல்கிறாரு? 11வது வசனத்தில், கர்த்தாவே பலமுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ஆமென். பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உமக்கு உதவி செய்கிறது லேசான காரியம். இதை தான் ஒரு இவாஞ்சலிக், ஒரு சுவிசேஷகர் வியாசார் லாரன்ஸ் அவர் நல்ல ஒரு பாடலாக பாடியிருக்கிறார். என்ன பாடலுங்க அம்மா? என்ன பாடலம்மா? லேசான காரியம். இந்த பாடல் பாடுவோமா? உமக்கிது லேசான காரியம், பலமுள்ளவன் பலனற்றவன், பலமுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், உமக்கது லேசான காரியம், லேசான காரியம், உமக்கது லேசான காரியம், பலமுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், என் இயேசுவுக்கு லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம், மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம், மண்ணான மனுஷர்க்கு மன்னாவை அளிப்பது லேசான காரியம், என் இயேசுவுக்கு லேசான காரியம், லேசான காரியம், உமக்கது லேசான காரியம், பலனுள்ளவன் பலனில்லாதவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், என் இயேசுவுக்கு லேசான காரியம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரமையான தேவனுடைய பிள்ளைகள், நாம் இதில் என்ன வாசித்தோம்? அவர் இப்படியா ஒரு விசுவாச வார்த்தை, ஆண்டவர் உமக்கு லேசான காரியம். ஆண்டவர் எப்படி சொல்கிறார்? உற்சாகப்படுத்துகிறார். இவ்வளோ ஞானமாக பேசுகிறார் பார்த்தீங்களா? இப்போ நம்ம சிலர்கிட்ட போய் பேசுவோம், பாஸ்டர் நீங்கள் செய்ய முடியும் பாஸ்டர், என்கரேஜ் பண்ணுறது. அப்படி ஆண்டவர் என்ன செய்கிறாங்க? அவர் ஞானமாக பேசுகிற ஆண்டவர் உமக்கு அது லேசான காரியம்ப்பா, அப்படி என்கரேஜ் பண்ணுறார். ஆண்டவர் தூக்கி விடுறார். ஆண்டவருடைய புகழ்ந்து பேச 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 ஆண்டவருக்கு ஒன்றுமே செய்ய முடியல இல்லையா? அவர் உடனே எப்படியாவது செய்யணும், இவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கணும். தேவன் உடனே யுத்தம் பண்ணுகிறார். தேவன் அந்த ஜனங்களோடு யுத்தம் பண்ணி ஒரு பூரணமான ஜெயத்தை யூத பட்டணத்துக்கு அவர் கொடுக்கிறார். பருமையான தேவனுடைய பிள்ளையை. இப்போ இதை எதை வெளிப்படுத்த? ஒரு விசுவாச வார்த்தை. ஆசா செய்தது, ஆசா
எப்படி சொல்லணும்னா, யுத்தத்துக்கு புறப்பட்டு போயிட்டார். நீ அதை வாசிக்கும் 11ஆம் வசனத்தை வாசிக்குமா? ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி 10ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். மரேசாவுக்கு அடுத்த செப்தா என்னும் பள்ளத்தாக்கில் யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். ஆமே, போதும். இங்கே இதில் என்ன வாசிக்கிறேன்னா, யுத்தத்துக்கு புறப்பட்டாச்சு, யுத்தத்துக்கு அணிவகுத்து ரெடியாக வந்தாச்சு. அப்போ அவருக்கு தெரியும் அவங்க ஜனங்கள் 10 லட்சம், நம்மகிட்ட இருக்கிற ஜனங்கள் 5,80,000. ஆனால் எப்படி போகிறாரு? விசுவாசத்தில். அந்த விசுவாசத்தில் நம்ம காலை வச்சிடணும். அதனால தான் நீங்கள் ஜோசுவா நினைக்கிறேன், யோசுவா 3ஆவது அதிகாரத்தில் ஆசாரிப்பு அந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு ஆசாரிகள் தூக்கி கொண்டு வருவாங்க. அந்த யோர்தான் பிரவாகித்து வரும். காலை வச்சதும் இந்த யோர்தான் 2ஆக பழக்கங்க. இந்த வசனம் வாசிங்க, 3ஆவது அதிகாரத்தில் தான் இருக்கும். யோசுவா 3ஆவது அதிகாரமா? அதே தான். எத்தனை வசனம்? அதே வாசிங்க. இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய யோசுவா 3 வசனத்தை சொல்லி ரெவரன்ஸ் சொல்லி வாசிங்க. யோசுவா 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது. இப்பொழுதும் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே 12 பேரை ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொருவராக பிரித்தெடுங்கள். இது இல்லைம்மா, இது கிடையாது. அது 3ஆவது அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களில் இருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போவும். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாத்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்து உப்பு கடல் என்னும் சமான வெளியின் கடலுக்கு ஓடி வரும் தண்ணீர் பிளந்து ஓடிச்சு. ஹல்லேலூயா. பாருங்க, இதில் புரியுதா? அந்த வசனம் புரியுதா? ஆசாரியர்கள் அந்த யோர்தான் நதியில் அவர்களுடைய கால் பட்டதும் அப்படி ஒரு குவியலாக குவிந்து நிற்குதான். ஹல்லேலூயா. குவியலாக குவிந்து நிற்குது. எப்படி? எதற்காக? கடக்கிறதற்காக. அது வழி இல்லாமல் இருந்துச்சு. அருமையான தேவனுடைய பிள்ளை, விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறது. ஆசை செய்தது அதான். அவருக்கு தெரியும் 10 லட்சம் ஜனங்களோடு வராங்க, இவர்கிட்ட இருக்கிறது 5,80,000 பேர் தான். கணக்கெல்லாம் பார்த்து ரெடியாக வச்சிருக்கிறார். ஆனாலும் போயிட்டாரு. யாரா போவாங்களா? போக முடியாது. ஆனால் இதே இவருடைய மகனுடைய வாழ்க்கையில் கூட, யோசபாத் அவருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது கூட அப்படிதான். அவர் உடனே, ஐயா ஆண்டவரே நாங்கள் எப்படி போவோம்? அவர் செபிக்கிறது நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம தியானிக்கலாம். அப்போது ஆனால் இவரை பாருங்க, போயிட்டு அணிவகுத்து நிற்கிறாங்க, யுத்தத்துக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் ஆட்கள் இல்லை. அதான் விசுவாசங்க. அதான் என்னது? விசுவாசம். நம்மகிட்ட இல்லை. சிலர் சொல்லுவாங்க, என்கிட்ட பணமே இல்லாமல் தான் இருந்துச்சுங்க, இந்த வீடு கட்டும்போது இத்தனை 1000 தான் வச்சுருந்தேங்க, ஆனால் கர்த்தர் கட்டி முடித்தார் சொல்லுவாங்க. எப்படி? அதுதான் விசுவாசம். நான் இந்த ஆலயத்தை கட்டும்போது என்கிட்ட இவ்வளோ பைசா தான் இருந்துச்சுங்க, என் பேங்களோட 0 பேலன்ஸாக தான் இருந்துச்சுங்க அப்படிம்பாங்க சில பாஸ்டர்மார். ஆனால் கட்டி முடித்தேன். எப்படி? விசுவாசம். ஹல்லேலூயா.
அப்போ விசுவாசத்தில் அதே போல் தான் இந்த ஜோசுவாவுடைய வாழ்க்கையில் அவருடைய ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டி சுமந்து கொண்டு போகிற ஆசாரியர்கள் கால் வைத்ததும் யோர்தான் அப்படியே பிளந்து இருக்குது. யோர்தான் இருக்குமே, அதுவும் அற்பு காலமா. அற்பு காலம் எப்படி ஓடுமா? தண்ணி பிரவாகித்து வருமா, அவ்வளோ பயங்கரமாக வருமா அற்பு காலத்தில். சாதாரண இதுனாலும் பரவாயில்ல, அற்பு காலத்தில் இன்னும் பயங்கரமாக தண்ணி ஓடுமா. அவ்வளோ தண்ணி வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கால் வைங்க, அது பிரிந்து போகும். ஹல்லேலூயா. அப்போ எதை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. நம்ம விசுவாசத்தில் ஆசை செய்தால் தான் எத்தனை லட்சம் பேர் வரட்டும், பலமுள்ளவனுக்கும் பலனற்றவனுக்கும் உதவி செய்கிறது லேசான காரியம் அவருக்கு. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை நாம் விசுவாசித்து நாம் முன்னேறி செல்லும்போது நமக்கு நிச்சயமாக ஜெயம். ஆபத்து காலத்தில் ஆசாவுக்கு தேவன் உதவி செய்து ஜெயத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. அடுத்தாப்புல இன்னும் நாம் இது ஆசாவை பற்றி நாம் வாசிக்கும்போது தியானிக்கும்போது கூட இதில் சில சம்பவத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். முக்கியமாக நாம் வாசிப்போம். அடுத்தாப்புல ஒரு யுத்தம் வந்துச்சு. அடுத்தாப்புல இஸ்ரவேல் ஜனங்களே இவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி யுத்தம் பண்ணுறாங்க? ஆசை யூதா ராஜ்யத்துக்கும் இஸ்ரவேல் ராஜ்யத்துக்கும் போக்குவரத்துமாக வந்துட்டு இருந்தாங்க. அங்கே உள்ள ஜனங்க இங்கே வருவாங்க, இங்கே உள்ள ஜனங்க அங்கே போவாங்க, அப்படி இருந்தாங்க. ஆனால் இஸ்ரவேல் ராஜா பாசா என்ன பண்ணாருன்னா, அந்த இஸ்ரவேல் ஜனங்க அங்கே போகக்கூடாது, அங்கே உள்ள ஜனங்க இங்கே வரக்கூடாது அப்படின்ட்டு சுற்றி வர வால் போட ஆரம்பித்தார், சுவர் கட்ட ஆரம்பித்தார். இது யூதா ராஜாவாகி ஆசாவுக்கு தெரிந்து ஆசா உடனே என்ன செய்கிறாரு? இப்போ அது இஸ்ரவேல் ஜனங்கள், அதுவும் தேவனை வணங்குற ஜனங்கள், இதுவும் ஜீவனுள்ள தேவனை வணங்குற ஜனங்கள். அப்போ என்ன செய்கிறது? ஆசாவுக்கு ஒன்றும் புரியல. அப்போ அவங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா? ஏன் ஜெபத்தை கேட்பாரா? இப்போ கிறிஸ்தவ ஜனங்களுக்குள்ள சில சண்டைகள் வந்துச்சுன்னா என்ன செய்கிறோம்? பாஸ்டர் நடுவில் இருக்கணும். பாஸ்டர்மார்களுக்குள்ளே சண்டை வந்துச்சுன்னா என்ன செய்யணும்? ஏசப்பாக்கிட்ட தான் போகணும், இல்லையா? கரெக்டாக சொன்ன பாப்பா. இப்போ ஏசப்பாட்ட தான் போகணும். ஆனால் இந்த ஆசா என்ன செய்யறான்? ரெண்டு பேருமே ஏசப்பாட்ட போனால் ரெண்டு பேருக்கும் ஏதாவது ஒரு வழிவாசல் திறந்திருப்பார். ஆனால் அந்த ஆசா செய்தது பெரிய முட்டாள்தனமான காரியம் செய்தார். வாசிங்க 2 நாளாகமும் 16வது அதிகாரத்தில் வாசிக்கும்போது 1வது வசனத்திலேருந்து நான் வாசிப்போம். ஆசா அரசாண்ட 36ஆம் வருஷத்திலே இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாய் வந்து ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் போக்கும் வரத்துக்குமாயிராதபடிக்கு ராமாவை கட்டினான். அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரமனையிலும் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பெனதாத் என்னும் சீரியாவின் ராஜாவினிடத்துக்கு அனுப்பி. போதும். இதில் என்ன வாசித்தோம்? போக்குவரத்துமாக இராதபடி இருக்கிறதற்காக ஒரு ராமாவை கட்டுகிறார். ஹல்லேலூயா. ராமானா வால் சுவர் கட்டுகிறார். போக்குவரத்துமாக இருக்கக்கூடாது, அவர்களுக்கு நமக்கு சம்பந்தம் வேண்டாம் அப்படி என்று இந்த பாசா செய்கிறார். அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஆசா யூதாவின் ராஜா ஆசா என்ன பண்ணுறாரு? கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள மற்றும் யூதாவினுடைய அரண்மனையில் உள்ள பொக்கிஷங்களை எல்லாம் வெள்ளியும் பொன்னும் எடுத்து லஞ்சமாக எடுத்து என்ன செய்கிறாரு? சீரியாவின் ராஜாவின் இடத்துல தமஸ்கோவில் வாசம் பண்ணுகிற சீரியாவின் ராஜாவின் இடத்து ராஜாவாகிய பெனாதாத் என்னும்
அந்த மனுஷனிடத்தில் ஒப்பு கொடுப்பதற்காக தன்னுடைய வேலைக்காரனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அனுப்புகிறார். வறுமையான தேவனுடைய பிள்ளைய என்ன செய்கிறார் பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய பாவம் என்ற லஞ்சம் கொடுக்கிறார். அந்த சீரியா தமஸ்கு பட்டணம்னாலே ஒரு பாவம் நிறைந்த பட்டணம், விக்கிரங்கள் நிறைந்த பட்டணம் என்று சொல்லுவார்கள். இப்போ கூட சீரியாவுக்கு அந்த தமஸ்கு பட்டணம்னா சீரியாவுக்கு தலைநகரம், சீரியாவுக்கு தலைநகரத்தில். அதனால தான் ராஜா அந்த பட்டணத்தில் இருக்கிறார். அந்த சீரியாவின் ராஜா பெனாதாத்து இந்த தமஸ்குவில் இருக்க காரணம் என்ன? தலைநகரம். ஹல்லேலூயா. இப்போ இந்தியாவின் ராஜா எங்கே இருக்கிறாருங்க? டெல்லியில் இருக்கிறார். அதே போல் அவர் தலைநகரத்தில் போய் அங்கே இருக்கிறார். அப்போ இவருடைய ஆட்கள் ஆசா என்ன செய்கிறாரு? லஞ்சமாக கொண்டு கொடுக்கிறார், லஞ்சமாக கொண்டு கொடுக்கிறார். அதுவும் தேவனுடைய ஆலயத்தில் உள்ள பொக்கிஷத்தில் உள்ள பொன்னையும் வெள்ளியும் எடுத்து கொடுத்து, நீர் எங்களோடு ஒப்புரவாகணும், இந்த இஸ்ரேல் ஜனங்களோடு சேர்ந்து யுத்தம் பண்ணணும், இவங்க எங்களுக்கு விரோதம் வராங்க, சரி நான் வாரேன், உடனே வாரேன் அப்படின்ட்டார். அதே போல தான் இந்நாட்களில் நாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை பார்த்தோம். அது எவ்வளோ உண்மை பொய்யோ தெரியாது. மோகன் சன்னு, ஜே சார்லஸ் யூடியூப் அவரை பற்றி என்ன பண்ணியிருக்கிறாரு? கேஸ் கொடுத்துருக்கிறார். மோகன் சன்னை கேஸ் கொடுத்ததாக நாம் கேள்வி. அதுக்கு எத்தனையோ லட்சம் செலவு பண்ணதாக சிலர் சொல்கிறாங்க. அப்போ அது யாருடைய காணிக்க? ₹1 செலவு பண்ணாலும் கூட, இப்போ போலீஸ் கேஸ் போனால் ₹1 செலவு பண்ணாமல் இருக்க முடியுமா? எப்படி பைசா செலவு பண்ண தான் செய்யணும். அவதூறாக பேசிட்டான் அந்த சார்லஸ் அவர்கள், என்னை அவதூறாக பேசிட்டான் அப்படி என்று கேஸ் கொடுத்துருக்குறாங்க. அவதூறாக பேசினா நம்ம என்ன செய்யணும்? மன்னிக்கணும் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்கிறார் அநேக ஸ்டடியில். அப்போ அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதன் இப்போ சிலருடைய ஆலோசனை கேட்டு, அது அவராக பண்ணாரா? சிலருடைய ஆலோசனை, இந்த தாவீது சிலர் துரு ஆலோசனை கொடுக்குறவர் இருந்தாங்க. அந்த மாதிரி துரு ஆலோசனை கொடுக்குறவர் மூலமாக அவர் அப்படி அந்த மாதிரி ஏமாற்றப்பட்டாரோ ஒன்றுமே புரியலை. அது சில நேரங்கள் ரொம்ப பரிதாபமாக இருக்குது, கேட்குறதுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. அண்ணன் ஏன் இப்படி செய்தார்? மோகன் சன்னை செய்கிறதுக்கு காரணம் என்ன? இவ்வளோ ஒரு பெரிய தெய்வ மனிதன், அவர் இப்படி செய்யலாமா? கேஸ் கொடுக்கலாமா? நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போது நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க, ஒன்றும் சொல்ல முடியல. நம்ம சாதாரண ஒரு மனுஷனா பரவாயில்ல. இந்த பெனாதாத்து, இந்த ஆசாவும் அப்படி தான். தேவன் ஆரம்ப நாட்களில் ஆசாவுக்கு எவ்வளோ ரட்சிப்பு கொடுத்தார். இப்போ அதே போல் மோகன் சன்னனுக்கு எவ்வளோ ரட்சிப்பு கொடுத்துருக்கிறார், எவ்வளோ ஆசீர்வாதம். கொஞ்சமாக ஆரம்ப நாட்கள்லேருந்து அவருடைய சீடியெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். நாங்கள் 80 நான் போயிருக்கேன். நான் சின்ன பையனாக இருக்கும்போது கூட எங்கள் அம்மா என்னை கூப்பிட்டு போயிருக்கேன். சின்ன ஒரு கொட்டாரத்தில் வச்சு நடந்து என்னை பார்த்துட்டு இருந்தப்போ எனக்கு எல்லாம் தெரியும். இப்போ எவ்வளோ பெரிய கொட்டாரம் அமைச்ச பிறகு நான் போயிருக்கிறேன். 2016-14 நான் ஒருக்கா போயிருக்கிறேன். இந்த கொட்டாரம் அமைச்ச புதுசில் எவ்வளோவா தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போராட்டங்கள், எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை இது வந்தாலும் அவர் ஒருத்தரும் அசைக்க முடியாமல் இருந்தார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு வருஷம் கொரோனாவுக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஃபுல்லாக தமிழ்நாடு வால் போஸ்ட் அடித்து ஒட்டினாங்க. மோகன் லாசரஸ் கைது பண்ணணும், இந்து கோயிலுக்கு விரோதமாக பேசியிருக்கிறார், கைது பண்ணணும் சொன்னாங்க. ஆனால் கைது பண்ண முடிஞ்சுதாங்க? முடியல. அவர் தொட முடியாது. தேவ மனுஷன், முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிற மனுஷன். அவர் இருந்தாலும் எனக்கு விரோதமாக அவங்களுக்கு விரோதமாக கேஸ் போட போனாரா? போடலை, ஜெபித்தாருங்க.
எல்லா விதத்திலும் அவருக்கு ஜெயத்தை கொடுத்தார். ஆனால் அந்த சாதாரண மனுஷன் சார்லஸ் ஒரு யூடியூபர் தான், சாதாரண ஒரு யூடியூபர் தான். அவர் ஏதோ பேசிட்டார் அப்படின்ட்டு அவருடைய யூடியூப் சேனலை க்ளோஸ் பண்ணி, பாவம் அவர் யூடியூப் சேனலை க்ளோஸ் பண்ணி, யூடியூப்புக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி அதை க்ளோஸ் பண்ண வச்சு போலீஸ் கேஸ் கொடுத்து அவர் எவ்வளோ மன வேதனைப்பட்டிருக்கிறார். அவர் செய்தது தப்போ பாவம் என்ன பேசினார் ரெண்டாவது. ஆனால் தேவ மனிதனாக இவர் செய்யலாமா? அது எனக்கு உண்மையிலே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டம்தான். அண்ணனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ செய்திருக்கிறார், எவ்வளோ வெற்றி கொடுத்துருக்கிறார். நான் கன்னியாகுமரியில் இருந்தேன். அப்போ தெரியும், நீங்களும் அந்த வால் போஸ்ட்டை பார்த்தீங்களா தெரியாது. ஒவ்வொரு சுவர்லேயும் வால் போஸ்ட்டு, மோகன் சிலாசஸ் கைது செய்யவும், மோகன் சிலாசஸ் கைது செய்யவும், ஃபுல் தமிழ்நாடு ஒட்டப்பட்ட நோட்டீஸ் நான் பார்த்துருக்கிறேன். கன்னியாகுமரி தமிழ்நாடு திருநெல்வேலியில் நான் ஒட்டப்பட்டு பார்த்துருக்குறேன். நீ இங்கெல்லாம் ஒட்டினாங்களே, அது ஒரு மதக்காரர்கள் ஒட்டப்பட்ட ஒரு சம்பவம். தெரியும் உங்களுக்கெல்லாம், கேள்விப்பட்டிருப்பீங்க. அவ்வளோ அப்பா அண்ணன் அமைதலாக இருந்தார். ஒரு வேலை ஒரு இது பேசலை. இந்த சாதாரண ஒரு யூடியூப்பரை கொண்டு உள்ளே வச்சிருக்கிறார். அவர் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம். அதான் பாருங்கள், இப்போ ஒரு பைசானாலும் செலவு பண்ணால் ஆண்டுடைய பைசா. கவனமாக இருக்கணும். இந்த ஆசா செய்ததுனால, இப்படி செய்ததுனால என்ன நடந்துச்சு, ஆண்டவர் எவ்வளோ வேதனைப்பட்டார் தெரியுமா? அது வாசிங்கம்மா, 16வது அதிகாரம். நீ அதுலேருந்து வாசிங்கம்மா, 3வது வசனத்தில் வாசிங்க. எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே. இதோ வெள்ளியும் பொன்னும் உமக்கு அனுப்பினேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா என்னை விட்டு விலகி போகும்படிக்கு நீர் வந்து அவனோடு செய்த உடன்படிக்கையை தள்ளி போடும் என்று சொல்லி அனுப்பினான். பெனதாத் ராஜாவாகிய ஆசாவுக்கு செவி கொடுத்து தனக்கு உண்டான சேனாதிபதிகளை இஸ்ரவேலின் பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பினான். அவர்கள் ஈயோனையும் தானியையும் அபேல்மாயையும் நப்தலி பட்டணங்களின் எல்லா பட்டக சாலைகளையும் முறியடித்தார்கள். இதை பாஷா கேட்டபோது ராமாவை கட்டுகிறதை நிறுத்தி தன் வேலையை விட்டு ஒழிந்தான். அப்பொழுது ராஜாவாகிய ஆசா யூதா அனைத்தையும் கூட்டிக் கொண்டு போய் பாஷா கட்டின ராமாவின் கற்களையும் அதன் மரங்களையும் எடுத்து வந்து அவைகளால் கேபாவையும் மிஸ்பாபாவையும் கட்டினான். அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசானிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியா ராஜாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரமுள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையாயிருந்தார்கள் அல்லவா? நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதெனவில் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே. பார்த்தீங்களா? இப்போ இதில் ஞான திருஷ்டிக்காரன்னு ஒரு தீர்க்கதரிசி, ஞான திருஷ்டிக்காரன்னு ஒரு தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசி உடனே வந்து பேசுகிறார். நீ எவ்வளோ பெரிய அந்த நம்ம வாசித்தோம்னா 14வது அதிகாரத்தில் அதில் எவ்வளோ பெரிய ஜனங்கள், 10 லட்சம் ஜனங்கள் வந்திருந்த போது நீ கர்த்தரை வேண்டிக் கொண்ட போது அவர் உனக்கு விடுவித்தாரு. நீ இந்த விஷயத்தில் நீ மனுஷன் நாடி போயிருக்கிறிய, கர்த்தர் உங்ககிட்ட இன்மை இருக்கல. இன்மை உன் நாட்கள் முழுவதும் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும். வாழ்நாள் முழுவதும் உனக்கு ஒருபோதும் அமைதல் இராது, ஒருபோதும் சமாதானம் இராது. உனக்கு யுத்தம் நடந்து கொண்டே தான் இருக்கும். எவ்வளோ பெரிய பாருங்கள், தேவன் எவ்வளோ நன்மை செய்திருக்கிற ஆசாவுடைய வாழ்க்கையில். இப்போ இந்த நேரத்தில் மனுஷனுக்கு லஞ்சம் கொடுத்து செய்ததுனால இந்த வாழ்நாள் முழுவதும் நீ அதை ஃபுல்லாக வாசிக்கும் போது, வாசிங்க 16 பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவர்களாயிருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றார். பார்த்தீங்களா? நீர் இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராக இருந்தீர்,
தேவன் உனக்கு எவ்வளோ நன்மை செய்திருக்கிறார். ஆனால் இந்த விஷயத்தில் நீர் மதியில்லாதவராக போல மனுஷனை தேடி போயிருக்கிறீர. அதனால் உங்களுடைய வாழ்க்கை இந்த நாள் முதல் உமக்கு யுத்தங்கள் நேரிடும். அந்த வார்த்தை கேட்கும்போது எவ்வளோ பயங்கரமாக இருக்குது. அதே போல் ஆசாவுடைய வாழ்க்கையில் 12ஆம் வசனம் வாசிங்கம்மா. ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாயிருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். அதுலேயும் அதான் ஒரு துக்கம் ஆண்டவர். அந்த வியாதி நேரத்தில் கூட கர்த்தரை தேடாமல் பரிகாரியை தேட போனான். அதனால் அவன் செத்தான் என்று நான் பார்க்க முடியும். வறுமையான தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் எவ்வளோ நன்மை செய்திருக்கிறார். வாசிக்கும் போது பயங்கரமாக இருக்கும். அடுத்தாப்புல இன்னொரு ராஜாவை பற்றி நாம் தியானிப்போம். அதனால் ஆசாவுடைய ஜெபம் ஆபத்து நேரத்தில் தேவன் எப்படி விடுவித்தாருங்க? விசுவாசத்தோடு போய் நிற்கிறார். விசுவாசத்தோடு போய் நின்று, ஆண்டவரே பலம் உள்ளவனுக்கு ஆகிலும் பலனற்றவனுக்கு ஆகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியப்பா. இந்த 10 லட்சம் ஜனங்களோடு நான் இப்போ யுத்தம் பண்ணணும், எனக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் தான் யுத்தம் பண்ணணும். அந்த யுத்தத்துக்கு ரெடியாகி நின்று அந்த ஃபீல்டில் நின்று அவர் ஜெபிக்கிறாரு. தேவன் அவர்களுக்காக யுத்தம் பண்ணி எவ்வளோ அசானா எவ்வளோ ஈஸியாக ஜெயத்தை கொடுத்தார். அந்த தெய்வத்தை மறந்து இஸ்ரேல் ஜனங்களுக்காக இஸ்ரேல் ஜனங்களோடு யுத்தம் பண்ணதற்காக இந்த சீரியா தேசத்து பெனாத்தாத் ராஜாவாகி பெனாத்தாத்துக்கு லஞ்சம் கொடுத்து வர வச்சு அவனுடைய ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சிட்டான்? இழந்துட்டான். பருமையான தேவனுடைய பிள்ளையே, அடுத்தபடி இன்னொரு ராஜாவை பற்றி நாம் வாசிப்போம். இன்னொரு ராஜாவை பற்றி நாம் வாசிப்போம். 3வது ராஜா யோசபாத். அவருடைய மகன்தான். 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரை வாசிக்கும்போது நாம் புரிந்து கொள்ள முடியும். 24ஆம் வசனம் வாசிக்குமா? யூதா மனுஷர் வனாந்திரத்தில் உள்ள சாமா கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்கிறது போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரதேங்களாக கண்டார்கள். ஒருவரும் தப்பவில்லை. பருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த ஆசாவுடைய மகன் தான் யோசபாத். இந்த ஆசா 16ஆம் வருஷம் அந்த யுத்தம் இஸ்ரேல் ஜனங்களோடு மோதுவதற்காக அந்த சீரியா ராஜாவை எப்பொழுது தேடி போனாரோ, சீரிய ராஜாவோடு எப்பொழுது ஐக்கியம் ஆனாரோ, அதே விக்கிரகங்களால் தன்னுடைய தேசத்தை நிரப்ப ஆரம்பித்தார். தன்னுடைய தேசம் முழுவதும் விக்கிரகங்களால் நிரப்ப ஆரம்பித்தார். ஆனால் அவருடைய மகன் யோசபாத் என்ன செய்கிறார்னா, 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது எல்லா விக்கிரகத்தையும் அழித்து போடுகிறார். வாசிப்போம். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடே அம்மோனியாருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசான் தாமரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். போதும். இப்போ அதுக்கு முன்னாடி 17வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 3ஆம் வசனம் வரை வாசிங்க. அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய யோசபாத் ராஜாவாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலப்பட்டான். அவன் யூதாவின் அரணான பட்டணங்களில் எல்லாம் இராணுவத்தையும் யூதா தேசத்திலும் தன் தகப்பனாகிய ஆசா பிடித்த எப்பிராயீமின் பட்டணங்களிலும் தானியங்களையும் வைத்தான். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தால் அவன்
அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். 6வது வசனம். கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவையும் யூதாவை விட்டு அகற்றினான். ஹல்லேலூயா. இப்போ தகப்ப என்ன பண்ணார்? அந்த சீரியா ராஜாவோடு ஐக்கியப்பட்ட நாள் முதல் முழுவதும் விக்கிர தோப்புகளால் நிறைத்தான் தன்னுடைய தேசத்தில், தேவனுடைய தேசத்தில். ஆனால் அவனுடைய குமாரனாகிய யோசபாத் வந்த பிற்பாடு அப்படி அல்ல, எல்லாவற்றையும் மாற்றினார் என்று நான் பார்க்கிறோம். இப்போ அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த 20வது அதிகாரத்தை நான் பார்க்கும்போது அதே யோசபாத்துக்கு விரோதமாக ஒரு கூட்டத்தார் யுத்தத்துக்கு வருகிறார்கள். ஆனால் இந்த யோசபாத் என்ன செய்கிறார்? முதலாவது என்ன செய்கிறார்மா? வாசிங்க 3வது வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் போதும் ஒருமுகப்படுகிறார். முதலாவது என்ன செய்கிறாரு? ஒருமுகப்படுறதுன்னு என்ன அர்த்தம்? ஒருமுகப்படுறதுன்னா ஒருமனப்படுதல். ஒரு மனம், எல்லாருக்கும் ஒரு மனமாக இருக்கணும். இப்போ ஒரு யுத்தம் ஜெபிக்க போகிறோம். அதனால தான் இயேசு கூட என்ன சொன்னார்? நீ பலி செலுத்துவதற்கு முன்பதாக உன் சகோதரனோடு நீ என்ன செய்யணும்? ஒப்புரவாயிட்டு வந்து நீ பலி செலுத்த அப்படிம்பார் இல்லையா? அதே போல் நம்ம என்ன செய்யணும்? ஒரு மனம், ஜெபிப்பதற்கு முன்பதாக ஒரு மனம் வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனம். இப்போ எனக்கும் மனைவிக்கு சண்டை வந்துச்சுன்னா என்ன செய்யணும்? ஜெபிப்பதற்கு முன்பதாக அம்மா என்ன செய்யணுமா? எனக்கும் மனைவிக்கு சண்டை வந்துச்சுன்னா என்ன செய்யணும்? அம்மா என்ன மன்னிச்சிக்கம்மா. அவங்களும் கேட்கணும், ஐயா என்ன மன்னிச்சிடுங்கய்யா. 2 பேரும் ஒருத்தர் தாழ்ந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறது. அதே போல் குடும்பத்தில் கூட சண்டைகள், போராட்டங்கள், அப்பா மேலே கோவம் வரலாம், அம்மா மேலே கோவம் வரலாம், சகோதரன் மேலே சகோதரி மேலே கோவம் வரலாம். என்னை மன்னிச்சிக்கப்பா, நான் ஜெபிக்க போகிறேன், என்னை மன்னிச்சிக்க. ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும். அவங்க மன்னித்தாலும் சரி, மன்னிக்காட்டாலும் சரி, நம்ம என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்டு ஒருமனப்படணும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு சுபாவத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். 2வது என்ன செய்கிறாருங்க யோசபாத்? உபவாசத்தை கூறுவித்தார். 2வது என்ன செய்யணும்? உபவாசத்தோடு ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. உபவாசத்தோடு ஜெபிக்கணும். இன்று நாம் உபவாசத்தோடு தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. 2வது 3வது நம்ம என்ன செய்கிறாருங்க? அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் 4வது வசனமா? அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். கர்த்தரை தேட வந்தார்கள். தேடுதுன்னா இப்போ தேடுதல்னா எப்படி ஒரு குழந்தை அப்பா அம்மா விட்டு மிஸ் ஆன பிறகு அந்த குழந்தை என்ன செய்யும்? அழும். இந்த அழுது செபிக்கிற ஒரு அனுபவத்தை வெளிப்படுத்துது. கண்ணீரோடு செபிக்கிற ஒரு அனுபவம். அடுத்தாப்புல என்ன செய்கிறாங்க? 6வது வசனம். எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவரும் உம்மோடே எதிர்த்து நிற்கக்கூடாது. இவரும் அப்படிதான் தகப்பனை போல என்ன செய்கிறாரு? புகழ்ந்து பேசுகிறார். உம்முடைய கரத்தில் வல்லமை இருக்குது, பராக்கிரமம் இருக்குது. 4வது என்ன செய்கிறார்? புகழ்ந்து பாடுறார் இல்லையா? 6வது 5வது வாசிங்க. 12ஆம் வசனம் வாசிங்க. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையை நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். பார்த்தீங்களா? இதில் என்ன சொல்கிறாருன்னா,
இது தன்னைத்தான் தாழ்த்துகிற ஒரு அனுபவத்தை வெளிப்படுத்துகிறது. எங்களுக்கு பலன் இல்லை, என்ன செய்வது என்றுமே புரியலை. தாழ்த்துகிற ஒரு அனுபவம், தாழ்த்துகிற ஒரு அனுபவம். அருமையான தேவனுடைய பிள்ளையை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவெல்லாம் மாறணும். 6வது என்ன செய்கிறார்னா, 20வது அதிகாரத்தில் அவர் என்ன செய்வார்னா, பாடல் பாடுவதற்காக ஒரு கூட்டத்தை நியமிப்பார். 21, 22 வாசிங்கம்மா. 20வது அதிகாரம் 21வது வசனமோ 22வது வசனமோ. அவர்கள் பாடி துதி செய்த தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினால் அவர்கள் வெட்டுட்டு விழுந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. நேரம் அதிகமாக போய் கொண்டிருக்குது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, யோசபாத் ஜெயம் பெற்றது எப்படி? முதலாவது ஒருமனப்பட்டார், 2வது உபவாசம் கூர்வித்தார், 3வது தேவனை புகழ்ந்து பாடுகிறார், 4வது தேவனை தேடுகிறார்கள், 5வது பாடகர்களை ஏற்படுத்தி பாடல் பாட வைக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் கூட நம் ஜெயம் சத்துருவினிடமிருந்து இல்லை என்றால் ஆபத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் இப்படியாக நாம் செய்யும்போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் ஜெயத்தை கொடுப்பார். இந்த 24வது வசனத்தை மாத்திரம் வாசித்து நாம் முடிப்போம். என்ன நடந்தது கடைசியாக? தேவன் அவர்களுக்காக, யோசபாத் ஜனங்களுக்காக யுத்தம் செய்ததினால எல்லா ஜனங்களும் செத்து மடிந்தார்கள். யூதாவுக்கு ஜெயத்தை கொடுத்ததாக நான் பார்க்கிறோம். வாசிங்க. யூதா மனுஷர் வனாந்திரத்தில் உள்ள சாம கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்கிறது போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரதேங்களாக கண்டார்கள், ஒருவரும் தப்பவில்லை. பிரேதங்களாக கண்டார்கள், ஒருவரும் தப்பவில்லை. பார்த்தீங்களா? சத்துருக்கள் ஒருவரையும் தப்ப விடலை. எல்லா சத்த பிரேதங்களாக தேவன் அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினார். உங்களுடைய ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என் நாமத்தை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லப்பட்ட வேத வார்த்தையின்படியே நீங்கள் எந்தவித ஆபத்தில் சிக்கி தவித்து கொண்டிருந்தாலும் பரவாயில்ல, தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு. அவர் பார்த்து கொண்டு சும்மா இருக்கிற தெய்வம் அல்ல, நாம் ஆராதிக்கிற தெய்வம் இன்றும் நேற்றும் என்றும் என்றென்றுமே அவர் ஜீவிக்கிற தேவன். அவர் Almighty God, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். He is our God, living God. ஷாபாராபாரா தீராபாரா. கண்களை மூடுவோம், ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். விசுவாசத்தோடு, ஆசா விசுவாசத்தோடு ஜெபித்தார். யாக்கோப்பு போராடி ஜெபித்தார், இரவு முழுவதும் ஜெபித்தார். அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆவி தேவன் நம் உள்ளத்தில் நம் ஒவ்வொருத்தரும் தேவன் தந்தருளும்படியாக நம்மளால் படியிட்டு ஜெபிப்போம். நிச்சயமாகவே அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். ஆபத்து காலத்தில் நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர் வாஞ்சையாக இருக்கிறாருங்க. எப்படியாவது என் பிள்ளைகளை நான் விடுவிக்க வேண்டும், அவர் என்னை நோக்கி கூப்பிடுவார்களா என்று அவர் தாகத்தோடு இருக்கிறாருங்க. ஆனால் நாம் சில நேரங்களில் நாம் மனுஷரை நாடி தேடி போகிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி கண்டடைகிறோம். ஒருவேளை அந்த நேரத்தில் உங்களுக்கு ஜெயமாக இருக்கலாம். ஆசா அந்த நேரத்தில் ஜெயமாக காணப்பட்டது. ஆனால் அந்த நாள் முதல் அவனுடைய வாழ்க்கை முழுவதும் 4 வருஷம் பயங்கர யுத்தத்தோடு முடிந்தது. அந்த மாதிரி நிலவரம் நாம் யாருக்கும் வரக்கூடாதுங்க. கண்களை மூடுவோம். யோசபாத் ஜெயித்தார், யாக்கோபு ஜெயித்தார், மேற்கொண்டார். நாமும் மேற்கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்வாராக. கண்களை மூடுவோம்.